துபாய் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக கண்ணன் ரவி சாரை வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்னாங்க. ஆனால் அவரை கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் சார். சார் அவரையே கேள்வி கேட்டேன், எப்படி நான் பிற்காலத்தில் சொல்லிக்கலான்ட்டு நான் வாண்டடாக வந்து நானே இதை கேட்குறேன்னு சொல்லி தான் வந்தேன் சார். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். இந்த ஏடி K2 அப்படின்ற இந்த கான்செப்ட், ஐந்திணை அப்படின்ற இந்த இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக துபாயில் ஓப்பன் ஆகிருக்கு சார். இந்த இடமா இருக்கட்டும் அண்டு சுற்றி அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும், எல்லாமே வந்து இது வரைக்கும் நான் பார்த்தே இல்லை. நான் எத்தனையோ கண்ட்ரி போயிருக்கேன் சார், ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை. இப்படி இந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்தது, அண்ட் எதை பண்ணாலும் இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறீங்களே, அது எப்படி? கண்டிப்பாக சார், என்னோடய ஃபேஷன் ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அதுதான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். அதை எப்படி ஜெயிக்கிறோன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. அது ஏனோதோடான்னு பண்ணக்கூடாது. அதில் ஒரு லவ் இருக்கணும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அதை நம்ம நேசிக்கணும். அப்போ தான் அது நம்மளை நேசிக்கும். அது ரெண்டு பாண்டிங்கும் ஒரு ஒத்து போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எங்கே பார்த்தாலும் ரெஸ்டாரண்ட். பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டு நம்ம கொடுக்கணும்னு என் மைண்டில் தோணுது என்னன்னா, லைக் கல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் த மலையாளிஸ், ஆந்திரா, சவுத் இண்டியன் தான் ஜாஸ்தி இருக்குது. நார்த் இந்தியன் இருக்கிறாங்க. டோட்டல் இந்த 4 ஸ்டேட்டும் சேர்ந்தது மொத்தம் இந்தியாவில் இருக்கிற பாக்கி 22 ஸ்டேட்டால் கம்பேர் பண்ணால் அதில் 50% கூட இருக்காது. ஸோ இதுதான் நம்ம டார்கெட். ரெண்டாவது அரபிக் ஃபுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வரும்போது ஒரு நல்ல இதாக இருக்கணும். பட் ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு ஆல்கஹால் விஷயம் வந்து இப்போ இந்தியாவிலேயும் சரி எந்த நாட்டிலையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு அனஸ்டாக நான் தண்ணி இது வரைக்கும் குடித்ததில்லை, தொட்டதில்லை, ஸ்மோக் பண்ணதில்லை. பட் இந்த எண்டு வந்து இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் ஃப்ரம் மை சன், அவர் வந்து பிஸ்னஸ் மைண்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ உள்ள ஜெனரேஷன் தகுந்த மாதிரி அவர் கொடுத்த அட்வைஸ் தான். ஏன்னா நீ அதை பார்க்காத, நீ குடிக்கிறவன் எங்கே போனாலும் குடிப்பான், குடிக்காதவன் எங்கே இருந்தாலும் ஸ்டடியாக இருப்பான். அவர் சொன்னது அது உண்மையாக தான். நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் இது இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது, எல்லாம் இருந்தால் தான் அது ஒரு ஸ்டார் ஹோட்டல். இப்போ அது உள்ள நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம பண்ணுறோம், நம்ம நேமை கொண்டு வரணும்னா இட் ஷுட் பி எவ்ரிதிங். அதனால தான் வந்து ஒரு லாட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சைடு இந்த கிளப்ன்றது முழுக்க முழுக்க தீபக் என்னோட சன ஐடியா தான். அதை உருவாக்குறது வேணா இருக்கலாம், டிசைன் அவரோட மைண்ட்லேருந்து உருவான கரு தான். ஏன்னா இதை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இடத்து அதை அடுத்த லெவலுக்கு டெவலப் பண்ணி, சப்போஸ் ஒரு இந்த கிளப்ன்றது எப்பயுமே வந்து ஒரு சிட்டி உள்ளேயோ ஒரு ஹோட்டல் உள்ளேயோ இருக்கும். இது ஹோட்டல் உள்ள ப்ளஸ் வந்து உங்களுக்கு பீச்சோட, பீச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஒரு 500 மீட்டராவது நீங்கள் நடத்த போடுது. நீங்கள் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து கால் வச்சா சீவார். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு நம்ம தரத்தில், ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தில் நம்ம புட்டு நம்மளால சாப்பிட்றது பெரிய விஷயம். அடுத்த நாட்டுக்காரனும் ஸ்டேட்காரனும் சாப்பிட வைக்கணுன்றது தான் என் குறிப்பு. அதனால தான் வந்து நிறைய விஷயம் நீங்கள் என்னோட பராக் ரெஸ்டாரண்ட் எடுத்து சம்திங் டிஃப்ரெண்ட் கான்செப்டாக நம்ம அதை கொண்டு வரணும். எல்லா டைப் ஃபுட்டும் கொண்டு வரணும். ஏன்னா அது வேற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு நேமை கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் மை சன் ஃபேமிலி, ஒரு கல்யாணத்தில் ஒரு மாதகுடி சார் அவரோட சமையலை சாப்பிட்டு அவங்களுக்கு ரசிகராகிட்டு எனக்கு அந்த மெசேஜை வந்து சொன்னாங்க, நீங்கள் அடுத்த ரெஸ்டாரண்ட் பண்ணால் அவங்க கூட சேர்ந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அவங்க நம்ம கூட பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால ரைட் ஓகே. ஃபுட்டு நான் சாப்பிட்டதில்லை, அவங்க ஃபுட்டு அது அப்பா போய் சொல்ல அவங்க சொல்லி கேள்விப்பட்டது. பட் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வாதி தெரிந்து சொல்ல மாட்டாங்கய்யா. உண்மையாக கரெக்டாக முகத்துக்கு நேராக சொல்கிறாங்க. பிடிக்கலன்னா சாப்பாடு சரியில்லைன்ட்டு ஏன் என்னெல்லாம் யோசிக்காமல் சொல்லுவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டு அந்த மாதிரி சொல்லும்போது ரைட் ஓகே. மனைவிகள்னால இப்படி தானே சார், இதை ஓப்பனாக முடியல சொல்கிறேன். கண்டிப்பாக அது என்ன கேட்டால் எங்கள் வீடை பார்த்தீங்கன்னா மங்கி ஃபேமிலி மாதிரி தான். நான் எல்லாம் ஒன்றா தான் சுற்றுவோம், ஒன்றா தான் போவோம், ஒன்றா தான் வருவோம். அப்போ நான் சூப்பர் சூப்பர் சார். ஷேர் வித் எப்படி போனோம். நடுவில் சார் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் சார் சொன்னார், இந்த மாதிரி இந்தியன்ஸ் மட்டும் இல்லை எல்லா கண்ட்ரியும் சாப்பிட்ணுன்ட்டு. அது உதாரணம் நானே பார்த்தேன் சார். இப்போ மத்தியானம் நாங்கள் இங்கே தான் சாப்பிடும்போது ஒரு மொராக்கன் ஒருத்தர் சாப்பிட்டுருந்தாரு. என்ன சாப்பிட்டுருந்தாருன்னா ரைஸை போட்டு பச்சை புளி ரசத்தை ஊற்றி தொட்டுக்கிறதுக்கு வந்து பூண்டு குழம்பு சாப்பிட்டுருந்தாரு. அவ்வளோ பிடிச்சி 2வது வாட்டி திருப்பி. ஸோ பச்சை புளி ரசத்தை ஒரு மொராக்கன் சாப்பிட்டாருன்றதே ஒரு பயங்கரமான நியூஸ் ஆகிருக்கு சார். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாதகுடி சார் வரும்போதே ஒரு தெளிவாக சொன்னது, அந்த ஃபுட்டோட இல்லை இந்த நாட்டு அரபிக் ஃபுட்டும் சேர்த்து 2 பேர் மூலையும் சேர்ந்து இருக்குது. 2 பேர் இல்லை 3 பேர். என் பையன் டபுளாக தான் எடுத்துக்கணும். நம்ம போகிற ஒரு விதமாக இருந்தாலும் என் சார் வேறு மாதிரி இப்போ திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களையும் நம்ம இழுத்துக்கிட்டோம்னா தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கும். ஏன்னா முழுக்க ஒரு மாதம்பட்டியை கொட்டு, அதாவது நம்ம கூட சேர்த்தது தீபக் தான். தீபக்கோட மிஸ்ஸஸும் தான் பொறுப்போம். அவங்க சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணேன்.
அவரை மேக் பண்ணோடனே சொன்ன வார்த்தை என்னை கவுத்துட்டேன் தான். ஒரு அப்பா சந்தன் நீங்கள் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டே போடாமல் ஒரு ஹோட்டல் வந்து ஜாயின் பண்ணிருக்குன்னா அது நான் ஏன்னா அந்த அளவு மனசு ஒத்து போகிற விஷயம்லாம் ரொம்ப ரேர். ஆக்சுவலி தீபக் ப்ரோ வந்து சாரோட சன்னு, கண்ணன் ரவி சாரோட சன்னு. இப்போ அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிறாரு. அண்ட் எனக்கு என்னென்னா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஷாருக் கான் சார் ஓப்பன் பண்ணாருன்றது நானும் நியூஸில் பார்த்தேன். அன்றைக்கி நான் இல்லை, அடுத்த நாள் தான் வந்தேன். ஸோ பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தோன்னே என்ன ஷாருக் கான் ஓப்பன் பண்ணி போயிட்டாருனாங்க, இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கு இப்போ பயங்கர க்ரூம் ஆயிருக்கீங்க ப்ரோ. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? அண்ட் ஷாருக்கை கூப்பிடணுன்ற ஐடியா எப்படி வந்தது? இல்லை, ஷாருக் கான் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே அவர் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார். ஆமாம். ஸோ அப்போ ஒரு கனெக்ஷன் வரையும் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம். அப்போ ஒருத்தர் நெல்சன் சார்னு சொல்லிட்டு அவர் தான் ரொம்ப க்ளோஸானவர். ஸோ அவர் பேசிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக ஒன்று பண்ணுறேன்னா இவருக்கு கண்டிப்பாக கொண்டு வரும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம 1 இயர் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேந்தர் கிளப் வந்து ஃபர்ஸ்ட் நான் லண்டன் விட்டு வந்தோடனே ஐ வாண்டட் டு ஓப்பன் ஒரு கேவ் கான்செப்ட்ல பண்ணணும்னு சொல்லிட்டு பேந்தரே கிடையாது. அந்த கேவ்ல ஒரு பார் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தான் ஃபர்ஸ்ட் பிளான் வச்சிருந்தோம். ஸோ அப்புறம் அப்போ நானும் நிறைய டிசைன் அந்த பிரெயின் ஸ்டாம் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு பேந்தர் ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் டிசைன் கொடுக்கும்போது எனக்கு டிசைன் பிடிக்கல, ஆனால் பேந்தர் நேம் பிடிச்சது. ஓகே, அந்த நேமும் கேவ் கான்செப்ட்ல சேர்த்து தான் இப்போ ஃபுல்லாக பண்ணுறோம் டார்க் தீம்ல. ஸோ ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தோம். 80K ஸ்கொயர் வந்து மாதன்பட்டி அண்ணா கூட நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட துபாயில் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாட பேசினாங்க. பேசப்போ இந்த அவுட்லெட் பார்த்தோன்னே நாங்கள் சொல்லிருந்தோம், இதுக்கு பெஸ்டான ஆள் இவர் தான். நம்ம ஃபியூஷன், அவர் வந்து ஃபியூஷன் இது வரைக்கும் இங்கே பண்ணல. அவங்க ஸ்டைல் வந்து வேற, நம்ம ஸ்டைலும் பராக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல் இன் ஆல் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபியூஷனில் ஒன்று கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃபியூஷன் தான் பெஸ்ட் ஓடுது. ஸோ பிளான் லைக் தட் சொல்லிட்டு 80K ஸ்கொயர் வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. ஸோ இந்த 4 ஸ்டேட் கேரளா அண்ட் கர்நாடகா. ஆமாம், அப்படி கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய இடங்களில் ஃபியூஷன்ற பேரில் கன்ஃபியூஷன் தான் நடக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஒன்று ஒன்று அழகாக தனித்தனியாக பிரித்து தமிழ்நாடுக்கு ஒரு ஸ்டைலு, கர்நாடகாவுக்கு ஒன்று, கேரளா ஒன்று, ஆந்திரா ஒன்று, சேர்லேருந்து எல்லாம் இடத்தை எடுக்கும் போதே ஒரு டிசைன் நாங்கள் 2 பேரும் உட்காந்து டிசைட் பண்ணது. எது எங்கே வரணும், எது எந்த மாதிரி பண்ணணும். இது என்ன எல்லாத்துக்கும் ஆர்கிடெக்ட் தான் முதல்ல இருப்பாங்க. ஆர்கிடெக்டே நாங்கள் 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் டிசைன் இதை இப்படி பண்ணணும், இந்த இடத்துல ஆந்திரா வரணும், இந்த இடத்துல கேரளா வரணும், அந்த மாதிரி அதுக்கு என்னென்ன ஆம்பிஷன், எந்தெந்த மாதிரி கொண்டு வரணும் வியூஸு. இந்த மாதிரி ப்ரைவேட் வந்து இந்த மாதிரி எப்படி இருக்கணும். ப்ரைவேட்னா எல்லாம் ப்ரைவேட்னு சொல்லுவாங்க. என்ன ப்ரைவேட் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ப்ரைவேட்டாக தான். ஆமாம் ஆமாம். அது நீங்கள் வர்ற லிஃப்டாக இருக்கட்டும், பார்க்கிங் பிளேஸ் இருக்கட்டும், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்டும் ஒரே இடத்துல கொண்டு வரணும் ஒரு இது இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து ஷீஷா ஒரு சில ரொம்ப லைக் பிளானிக் இருக்கு, நார்மல் இருக்கு. அதில் என்ன கேட்டீங்கன்னா வெளியில் உட்காந்துங்கன்னா ஒரு 1/2 hour தலைவலி வந்துடும். பட் இது வந்து நேச்சுரலாக பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல அதாவது நேச்சுரல் லொக்கேஷனில் கொண்டு வரணும்னு சொல்லி எத்து பக்கமும் நீங்கள் சாப்பாட்டுக்காக இருந்தாலும் அது ஆல்கஹாலுக்காக இருந்தாலும் ஆல்கஹாலே நீங்கள் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா அது ஏன் பேந்தர்ன்னு நாங்கள் சூஸ் பண்ணோம்னா ஒரு மனுஷன் வந்து மிருகமாக மாறுறது அதுக்கப்புறம் தான். அது வந்து எல்லாத்துலேயும் இங்கே வந்து புக்லேயும் போடுவாங்க, ஒரு சினிமாவிலையும் போடுவாங்க, குடி உடலுக்கு. அதை தான் அந்த கான்செப்டை நான் இன்டைரக்டாக சொல்கிறேன். மனிதனாய் மாறுறதுலேருந்து நீ மிருகமாய் மாற போகிற இன்டைரக்டாக. ஏன்னா அந்த கான்சியஸ் வந்து வேற மாதிரி மாறணும். அது அவங்களை குறை சொல்ல, மனுஷன்றது தான் ஏதாவது குறை இருக்கணும். இதெல்லாம் அவங்க மனுஷனுக்கு. ஸோ அதனால அவங்களையும் நம்ம கெட்டதுன்னு சொல்லுறது சம்திங் என்டர்டைன்மெண்ட். இப்போ சிகார்னா அது ஒரு ஹேபிட் இருக்கும். ஒரு சில பேர் சாப்பிட்றது ஹேபிட் இருக்கும். ஒரு சில பேர் வேற விஷயம் இருக்கும். ஒரு சில பேர் வந்து தண்ணி எடுக்கிறது இருக்கும். ஒரு சில பேர் பொழுதுக்கு பேசுறது இருக்கும். ஒரு சில பேர் பிஸ்னஸா தூங்கி வச்சு அதாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு சில பேர் ரொம்ப ஒரு தொழிலாக இருக்கும். எங்களை மாதிரி ஒரு ரொம்ப நமக்கு தெரிஞ்ச பேசணும். புரியுது. அதே மாதிரி வந்து நீங்க சிகாரா, ஷீஷா, ஆல்கஹால் செய்யக்கூடாது, செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா எல்லாத்தையும் உருப்பியா கெட்டது இருந்தா எல்லாம் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். அதில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்லையும் கொண்டு வந்து அவரை கொண்டு வந்தா இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணதும் கூட சூப்பர். அவர் எடுத்ததுல ஒரு நல்ல முடிவுன்னு எனக்கு தோணுது. அவரையும் அடுத்த லெவலில் கொண்டு போவோம். எங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் எங்களுக்கு வந்து எங்கள் தொழில் கிடையாது. நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி பல தொழில் இருக்கு. பட் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நிறைய பேரை வச்சு இது பண்ணுறது, அந்த ட்ராவலாக கொண்டு போகிறது, ஒரு டேஸ்ட், ஒரு ட்ரிப்பு மாறி போச்சுன்னா கூட அது இதெல்லாம் சரியான ரிஸ்க். அதுக்கு சரியான ஆளாக அவர் தான். இல்லை சார், ஆனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட் தெரிலன்னு சொன்னீங்க. பட் ஆனால் பராக்னு இதுக்கு முன்னாடி சாரோட ரெஸ்டாரண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாரு.
அதுக்கு கண்ணு முன்னாடி ஒரு உதாரணம், நாங்கள் நேற்று சாப்பிட போனோம். சார் ஆமாம் சார், ஆமாம், சூப்பராக போயிட்டுருக்கு. இல்லை இதுக்கு முன்னாடி கறந்துருந்தீங்க. ஓகே கறந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நேற்று நாங்கள் அங்கே தான் சாப்பிட போனால் ஒரே டிராஃபிக்கு, எங்களால் உள்ளே வர முடியல. சார் ஃபோன் வச்சார், இந்த மாதிரி இல்லை சார் இங்கே ஒரு டிராஃபிக்காக இருக்குது சார், வந்துடுறேன் சார். ஒரு போலீஸ் ஒருத்தர் கேட்டார், என்னங்க சார் நின்று தான் நாங்கள் கேட்குறோம், என்னங்க ஒரே டிராஃபிக்காக இருக்குது, நாங்கள் பராக் ரெஸ்டாரண்ட் போனாங்க, அதனால தாங்க டிராஃபிக்கு, புத்த க்ரௌடு இதுக்கு தான் நிற்கிறாங்கன்னு. உண்மையிலேயே எனக்கு இடம் இல்லை எங்களுக்கு. அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் போனோம். 10-11 மணிக்கு அது ஆமாம். ஸோ அவருக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அதை வந்து உண்மையாக உழைப்பதனால அது அதில் ஒரு 80% ஃபுட்டு வந்து எங்கள் டிசைன் தான். என்னோட வீட்டுக்காரமா வீட்டிலேருந்து கொண்டு வந்ததும், நானும் வந்து என்னோட தொடக்கமே ஹோட்டல் தான். ஈஸியாக அது ஒரு நல்ல டிசைனில் இப்போ பார்த்தீங்கன்னா பெருச்சம்பழ சட்னி, ஆமாம், சால்மன் பெட்டில் ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறதுலாம் வந்து ஒரு ஸ்மெல்லு வரும். பட் அது இல்லாமல் பண்ணுறது எல்லாம் இந்த புட்டு சுறா புட்டு வேறு மாதிரி வந்து அவங்க சென்னைவாசி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இறக்கி விட்டு இப்போ என்ன கேட்டீங்கன்னா இந்த ஓனியன் சத்தியால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஐட்டம் கொடுப்பாங்க. அதில் 15 ஐட்டம் நம்ம வந்து செய்ய முடியாது. நாங்கள் வந்து இலை போட்டது தண்ணி வச்சதான் ஒரு ஐட்டமாக கணக்கு வைப்போம். போட்டு ஒரு 49 ஐட்டம்னு சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட் டைமு மொத்த ஃபீல்டு மார்க்கெட்டை தூக்கணும். எப்படின்னா கொடுக்குற அந்த 49 தரமாக கொடுத்துருந்தோம். வேற லெவல். ஒரு ஓணம் சத்தியான்றது 1 நாள் 2 நாள் 3 நாள் எங்கள் ரெஸ்டாரண்ட்ல 17 நாள் ஓணம் மக்கள் கொடுத்த வரவேற்பு ஒரு நல்ல ஃபுட் தான். அதனால என்னோட ஃபேஷனும் கூட இப்போ ஊருக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை கூட கொஞ்சம் தரமாக வெல்த்தியாக கொடுக்கணுன்றதுல ரொம்ப தரமாக. ஊறுகாய் கூட கிரீன் ஆப்பிள், கிரேப்பு, ஃப்ரூட் சம்மந்தப்பட்டது, உடம்பு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சேவையாக அதை நினைச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து தோசை சரியால வரலன்னு சொல்லிட்டு அவரே கிச்சன் உள்ள போய் தோசை சுட்டுவா. எங்கள் வீட்டில் ஒரு 4 மாதம் போட்டு அந்த தோசை கல்லை பேத்துட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு கரெக்டாக அதுக்கப்புறம் போய் ஒரே தோசை வீடியோ எடுத்து எப்படி போடணும், எந்த கலரில் இருக்கணும், எந்த அளவு அந்த சூடு இருக்கணும், இது எல்லாத்தையும் போட்டு கிளியராக போட்டு தோசை இட்லி எல்லாம். இட்லிக்கு வந்து ஒரு 6 மாதம் இருந்தது. அதில் வந்து இந்த ஆர்பி சோடா உப்பு இதெல்லாம் போட்டு தான் போடவே கூடாது. ஏன்னா வந்து முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இதை விட பெஸ்ட்டான இட்லி எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் கொடுத்து விடுறாங்க. இப்போ அதை எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணுறோம், தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் நல்ல இட்லி சாப்பிட்டா கூட அது உடம்பு பூர்வமாக குழந்தைகள் வராங்க நிறைய. அதில் கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் வந்து ரீசைக்ளிங்கில் தான் லாபம். ஆயிலை திரும்ப யூஸ் பண்றது, இந்த மசாலா தான் சாம்பார் அதுல கிடக்கிறது, இது எதுவுமே கிடையாது. என்ன ரீசன்னா அந்த லாஸ் என்னோட அதர் பிசினஸ் ரியல் எஸ்டேட்ல இருந்து எடுத்து அந்த லாஸ் என் கையில இருந்து ஒரு சேவையை நிச்சயமா சார் புண்ணியம் தான். அதுதான் புண்ணியம். ஃபுட்டுன்றது நம்ம காசு வாங்கிட்டு கொடுக்குறோம், அது புண்ணியம் இல்லைன்னாலும் அதை வந்து நல்ல விதமா அவங்களுக்கு ஹெல்த் வயசு நம்மளால ஒரு கெடுதல் இருக்கக்கூடாது. அசட்டி இப்போ நிறைய ஃபுட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அசட்டி நிறைய ஊவா இந்த மாதிரி இதெல்லாம் வருது. இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்போமா, அந்த எண்ணத்தை வச்சு தான் சூப்பர் பண்ணது. ரைட், இது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல இப்போ எல்லாரும் வந்து அது வந்துடுவாங்க. எனக்கு அங்கேயே வந்து ஒரு தாரகம் வந்துடுறாங்க. நம்ம ஃபுட்டை நம்ம சாப்பிட்றவங்க அதர் நாட்டுக்கார அதர் ஸ்டேட்கார அந்த ஃபுட்டோட சக்ஸஸ் அதில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதான் இப்போ அடுத்த இடத்துக்கு இப்போ வந்து திரு மாதம்பட்டி அவர்கள் கூட எப்படி கொண்டு போறதுன்னு அவரு தான் முடியும். ஆமா ப்ரோ வந்து சேர்த்துட்டோம். நாங்கள் என்ன செய்யணுமோ எங்க செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டோம். அவரும் வந்து நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு. இது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமா இருக்கு. ஏன்னா ஒரு லன்ச் ஒரு டைம் பண்ணுறது அவங்களை திரும்ப திரும்ப வர வைக்கிறதுன்றது வேற வகையான ரிஸ்க் இது. பட் அதை இப்போ அவர் கையில் விட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வந்து நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நானே வந்து திரும்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. நிறைய ஐட்டம் கொஞ்சம் வித்தியாசமா மாற்றி யோசி. அதுதான் வந்து பொதுவாக சார் வெஜ் ஃப்ரெண்டையும் வந்து இவர் வந்து அன்னைக்கு ஏதோ கொடுத்துருந்தாரு, இட்லி பாயான்னு கொடுத்துருந்தாரு. ஆமாம் இட்லி பாயா ஆட்டுக்கால் பாயா இட்லின்னு கொடுத்துருந்தாரு. என் ஃப்ரெண்ட் ஏதோ யோசிக்கிறேன், என்னது நீங்கள் வந்து எந்திரிக்கும் போது என்ன யோசிப்பீங்க, இன்னைக்கு என்ன புதுசாக செய்யலாம், இல்லை எல்லாத்தையுமே மாற்றி தான் யோசிப்பீங்களா அப்படின்னு. பீட்சாவுக்கு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றது, பர்கருக்குள்ள தக்காளி சட்னி சாப்பிட்றது மாதிரி பூச்சு முத்தா சூட்டபிள் ஆகும். கரெக்டாக இருந்ததுன்னா அதுதான் செட் ஆகுது. ஆமாம் எப்படி ப்ரோ, அதாவது வெஜ் ஒரு சில இடங்களில் வெஜ் தான் நல்லாயிருக்கும், சில இடத்துல நான்வெஜ் தான் நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிற இடத்துல ரெண்டுமே சூப்பராக பண்ணுறீங்களா, அது எப்படி? நான் பராக்லேயும் அஃப்கோர்ஸ் நான் அதையும் இப்போ நாங்கள் வந்துடுமே என்னென்னா ஒரு நான்வெஜ் ஹோட்டல் தான், அதில் வெஜ் வரமாட்டாங்க. ஏன்னா நிறைய அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. போர்ஸ் பண்ணி ஒன்னொரு இது எப்படின்னா 200 ஐட்டம் நான்வெஜ்னா 200 ஈக்குவல் டு வெஜ். நீங்கள் வந்து
இங்கே நான்வெஜ் சாப்பிடுவோம் அந்த தட்டை பார்க்கணும், என்ன வெஜ்ஜே வாங்கிருக்கலாம் போட்டுருக்கு. அந்த வெஜ் பார்க்குறவங்க இங்கே நான்வெஜ் தான் இத்தனை ஐட்டம் ரெண்டு மாறி மாறி பார்க்குறது தான் கொண்டு வந்துருக்கு. அதை விட பெஸ்ட் பாரகான் சாரே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல். சூப்பர் சூப்பர். அவர் எங்கே போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தது, ஏன்னா ஒரு பிஸி ஷெட்யூல். முதல் முறையே நாங்கள் பார்த்து ஒரு 2.5 மணி நேரம் அவர் படத்தை தான் 2.5 மணி நேரம் வந்து எல்லாம் உட்காந்து அவரையே நாங்கள் நேரம் உட்கார வச்சு பார்க்க வச்சு. சூப்பர் சூப்பர். ஏன்னா அந்த அளவு எங்களுக்கும் பிடிச்சி போச்சு, அவருக்கு அப்படி போய் அமேசிங் பர்சன் ரியலி. அவருக்கு ஒரு நன்றி. சூப்பர் சூப்பர். இந்த இடத்துல லெவலுக்கு கொண்டு போனதுல முதல் பெருமை. சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இந்த இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நிறைய கண்ட்ரியில் இருக்குது நம்மளோட இடங்கள், இங்கே சாரோட சேர்ந்தது அண்ட் எப்படி இருக்குது துபாய் உங்களுக்கு? ஆல்ரெடி அப்பா தீபக் சொன்னாங்க. ஏன்னா அப்பான்னு சொல்றேன்னா சும்மா ஒரு வாய் வராது வராது. ஆனால் சார் பிரதர்ன்ட்டாரு, அதனால நாங்கள் அண்ணன் ஏஜா சொல்கிறேன் சார். அவர் வந்து எப்பவுமே எங்க பிரதர் தான் சொல்லுவாரு. அவர் மாதிரி ஒரு ஆக்டிவ் பர்சன், ஹார்ட் ஒர்க் பர்சன் வந்து நான் கூடயே இருக்கேன். அதனால வந்து எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் என் அப்பா அம்மா. அவங்க வந்து ஒரு அடிமட்டத்திலிருந்து வந்து ஒரு சமையல் ஒன்று ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 23 வருஷம் ஒரு ஒரு பிஸ்னஸை வந்து 23 வருஷம் இல்லை, நான் வந்து 23 வருஷம், கிட்டத்தட்ட 43 வருஷம் ஆச்சு அப்பா வந்து கேட்ரிங் ஆரம்பிச்சு. ஸோ அவங்களுக்கு நான் வந்து முதல்ல பெரிய மரியாதை நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தீபக்கும் அம்மாவும் கரெக்டா செப்டம்பர் 2024 பொள்ளாச்சியில் ஒரு கல்யாணம். அதுக்கு வந்துட்டு அதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ நிறையா கிட்டத்தட்ட வந்து அது ஒரு மினிஸ்டர் வீட்டு கல்யாணம். ஓகே ஓகே. நைட்டு வந்து ஒரு 10,000, காலையில ஒரு 3000 பேர், நிறைய கூட்டம். அதுல வந்து சாப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் கல்யாணத்துல மீட் பண்ணுவோம் இல்லையா, அவங்க என்னன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அவங்க வந்து யாரு என்ன எதுவுமே நம்ம யோசிக்கவே முடியாது. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சனா இருப்பாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே. ஸோ நான் எல்லாரும் மாதிரியும் பேசிட்டு சரிங்க ஓகே எல்லாரையும் பார்த்தோம் பேசினோம். இது வரைக்கும் நான் யாரு கூடயும் ஃபோட்டோ எடுத்தது இல்லை, ஆனால் நான் அவங்க கூட எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவும் தீபக்கும் எடுத்தாங்க. அப்புறம் நம்பர் எனக்கு கொடுத்தாங்க. ஓகே நீங்க வந்து துபாய் வந்தா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எதை பத்தியும் பிஸ்னஸ் பத்தி எதுவும் சொல்லலை. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து 2 months கழிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த நேரத்தில் அவங்கள நான் மென்ஷன் பண்ணோம். லாவண்யா அக்கா பொள்ளாச்சியில், அவங்க வீட்டுக்கு அவங்க பையன் கல்யாணத்துல தான் வந்து அவங்க வந்து மீட் பண்ணது. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க நீங்க பேசிடுங்க அப்படின்னு. ஸோ கால் வந்துச்சு. வாட்ஸ்அப் பார்த்தா ஒரு பேந்தர் டிபியில் அப்பா வந்து இருக்காரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், அதாவது பேந்தரை வச்சுட்டு ஒரு டிபியா அப்படின்னு சொல்லி. மேக்ஸிமம் நாயை போச்சு பூனையை போச்சு நான் பார்த்துட்டு பேசினேன். இந்த மாதிரி நான் வந்து துபாயிலேருந்து பேசுறேன்னு சொன்னாங்க. எனக்கு முன்னாடியே சொன்னதுனால சரிங்க சார் நான் வரேன் சார், 2 நாள்ல நான் டிக்கெட் போட்டு அனுப்புறேன். அப்புறம் நான் ஸ்கெடியூல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் சொல்லிச்சு நம்ம இம்மீடியட்டா போகணும், இது என்ன வேலை இருந்தாலும் தள்ளி வைக்காம போயிடணும்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட் அருண் நான் 2 பேரும் கிளம்பி வந்தோம். வர்றப்பவே வந்துட்டு எனக்கு அதாவது அந்த உபசரிப்பு இருக்குல்ல, ஃப்ளைட் விட்டு இறங்கி வர்றோம், அப்பா வந்து காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, டிரைவர் அவரே ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு நேராக இங்கே கூட்டிட்டு வந்தாங்க. வந்தா இந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதை விட ஒரு 20% தான் ஆக்குபென்சி இருந்துச்சு. அதாவது அவர் எப்படின்னா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு இப்பவே யோசிக்கிற ஒரு பர்சன். இந்த இடம் இப்படிதான் ஆகும் அப்படின்னு யோசிச்சாருன்னா அது கண்டிப்பா அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வர்றப்போ எல்லாமே காலியா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு ½ டே நான் கொஞ்சம் ஃப்ரீயா அவர் கூட உட்காந்து அவரை பேசுறது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஒரு முள்ளுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லிச்சு, நம்ம இதை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது, இது வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். அதை விட அவர் வந்து கவனிச்ச விதம், அவரு போனா அத்தனை பேர் வந்து அதாவது செக்யூரிட்டி முதற்கொண்டு
அவ்வளோ பேர் வந்து அன்பா பேசுறாங்க. அந்த அதாவது என்னன்னா ஆத்மார்த்தமா பேசுறதுக்கும் கடமைக்காக ஏதோ சல்யூட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ எல்லாரையும் அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. அவ்வளோ நல்ல மனிதர் கூட நம்ம டிராவல் பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அது ஒரு கிஃப்ட். அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ. அதாவது வந்து அவரோட கவனிப்பை வந்து சொல்கிறேன். அதாவது ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் சொன்னார், இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நீங்கள் என்னவா போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் அந்த வாட்டியும் கண்ணன் ரவி சார் ஃப்ரெண்டாக தான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இல்லை ஏன் அதுக்கு நீ கண்ணன் ரவியாகவே பிறக்கலாம் நீ கேட்கலாமே அப்படின்னா, இல்லை கண்ணன் ரவி சார் நிறையா கொடுப்பாரு எல்லாருக்கும், நான் அப்படி போகிறேன்னு நான் கொடுப்பேன்னு தெரியாது, அதுக்கு அப்படி பொருந்து நான் கூட ஃப்ரெண்டாக இருந்தே நான் அது இது பண்ணிக்கிறேன்ற மாதிரி. ஸோ வந்து எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தைகள், அது உண்மை தான். இது வந்து உண்மைங்கிறது மீன்ஸ் லைக் அந்த அளவுக்கு அவர் அதை பண்ணுறவர் தான். அதுக்காக அதை வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. பயங்கர பெரிய ஒரு இடமா இருந்துச்சு. எனக்கு வந்து இதை நம்ம எடுத்து செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் வேற. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் என் வீட்டில் அவங்களும் என் பையனும் இவ்வளவு தூரம் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணது இல்ல. உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அது ஒரே ஒரு காரணம் தான், நான் அவங்க சாப்பாடு சாப்பிட்டது இல்ல. ஆனாலும் அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து யாரையும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அதாவது என்னன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனா அவங்க பார்ப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்கள வந்து ஒரு விஷயத்துல வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அது நிறைய பர்ஃபெக்ஷன் இருக்கணும். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கண்டிப்பா அது நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சரி என்ன உங்களோட டேர்ம்ஸ் என்ன அப்படிங்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு கேட்டாங்க. எந்த டேர்ம்ஸும் இல்லை, எந்த கண்டிஷனும் இல்லை, இது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்பவே வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days இருந்து எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அப்புறம் அந்த அந்த இதுலயே வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. இவர் மாதிரி ஆளுங்க மெயினாக இவர் மாதிரி இல்லை, இவர்கிட்டே சொல்லுங்க. கண்ணன் ரவி சார் மாதிரி அட்லாம் ஏதாவது என்ன வேணுமா அப்படி எவ்வளோ வேணும்னு கேட்டால் எவ்வளோ வேணும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறத விட அதிகமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் தெரியாமல் கம்மியாக கேட்டு மாட்டிப்பீங்க. அவர் நிறையா கொடுத்து ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதனால கரெக்ட் தான். நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்பவும் வந்து நான் ஒரு பணம்ங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி இன்னைக்குமே செயல்பட மாட்டேன். அதாவது நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, மனுஷங்களை சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இன்னைக்கு வந்து நான் வந்து அப்பான்னு உரிமையா பேசுறேன். தீபக் வந்து என்னோட தம்பி மாதிரி. நான் வந்து எனக்கு என்ன எதுனாலும் ஃபர்ஸ்ட் போயிட்டு தீபக் எனக்கு இப்படி இருக்கு, இது பண்ணணும் அப்படின்னா அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அது நடக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கணும், நான் நிறைய விஷயம் டெஸ்ட் பண்ணுவேன் ஆளுங்களை. அந்த விஷயத்தில் இவர் ரியலி கிரேட்டு. நிறைய விஷயம் நான் பார்ப்பேன், எப்படி பண்ணுறாங்க என்ன எதுன்னு டெஸ்ட் பண்ணும்போது அந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து நிறைய இருக்கு. ஏன்னா விட்டு கொடுத்தவங்க தோத்ததான் ஹிஸ்ட்ரி, அதுக்கு பேர் தோல்வி கிடையாது. அப்படிதான், அதாவது ஜெயிக்கிறதுக்கான முதல் அந்த விஷயம் நிறைய கழிச்சு உண்மையிலே இஸ் லைக் மை சன். எத்தனையோ விஷயம் கான்ட்ரவர்சி, இது ஓப்பனாக பேசக்கூடாது, இருந்தாலும் பேசுகிறேன். என்னோட நான் நிறைய பேர் எத்தனையோ என்னென்னமோ வந்து சொல்லும்போது ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். ஒரு மனுஷன் உலகத்தில் எல்லாத்துக்குமே நல்லா நடக்க முடியும், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைவேசி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து மூக்கு நுழைக்கக்கூடாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் தான் பிஸ்னஸாக பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். ஏன்னா நம்ம இப்போ நம்ம முதுவை நம்மளாலே பார்க்க முடியாது. நம்ம முதுகில் உள்ள இழுக்க நம்மளே நம்ம எடுத்து எப்படி அடுத்தவங்க முதுகு அடுத்தவங்க அடுக்க எடுக்க பிறந்த ஒரே ஜீவன் எதுனா மீன் மட்டும். நீங்கள் கீழே போனீங்கன்னா மீன் அது வந்து அதை மட்டும்தான் எடுக்கும். புரியுதா? நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். என்னை பொறுத்தளவு இஸ் ரியலி கிரேட், அமேசிங் பர்சன், ட்ரிபன் பர்சன். நம்ம வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே நான் ரெக்வஸ்டாக சொல்லிருக்கோம். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க, அதனால அவங்க ப்ரைவேசி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரைவேசி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அதாவது டேஸ்ட் இருக்குது. உரப்பு, உப்பு, புளி, காரம் அந்த மாதிரி வந்து சுவைக்கிற தன்மையும் சாப்பிட்ற தன்மை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு ஒரு ப்ரைவேசி இருக்கும். அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்த்தா தான் அது நல்ல இருந்தாலும் தெரியும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே உலகத்தில் தப்பானவங்க கிடையாது, எல்லாருமே நல்லவங்க கிடையாது. அந்தந்த இடத்துல மாறும்போது திரும்ப வருவான், கெட்டவன் நல்லவனாகுவான், நல்லவன் கெட்டவன். என்னை பொறுத்தளவு இஸ் லைக் மை சன். அதில் எந்த மாற்றமும் தெரியாது. அவர் இன்னும் எந்த இடத்துக்கு போனாலும் சரி. அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த வரம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய சன், என்னோடய டாக்டர், என்னோடய ஒய்ஃப், என்னோடய அம்மா, என் கூட இருந்த எல்லாருமே, தங்கைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எனக்கு இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் எனக்கு பலமாக இருந்தாங்க. ஒரு நேரத்தில் இன்றைக்கி நான் ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரியுனதுக்கு காரணம் கூட எங்கள் அம்மா டேஸ்ட்டு தான். ஒரு
ஒரு சாதாரணமாக ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கும் போது நான் தான் இருப்பேன். நான் இப்போ கூச்செல்லாம் போடுவேன். ம். ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பலமாக இருக்கு. தைரியமாக நான் போய் போகிறேன் செய்கிறேன்ட்டு. அதுக்கு அதுவும் ஒரு ரீசன். அது வந்து இவங்க யாரையுமே வாழ்க்கையில் யாரையுமே உதாசீனப்படுத்தக்கூடாது. படுத்தலாம். நமக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒதுங்கி போகிறதுக்கு அன்றைக்கி உதாசீனப்படுத்தும். சாதாரணமாக உதாசீனப்படுத்துறது தப்பானது. அதே மாதிரி அவர் நிச்சயமாக வந்ததுக்கு என்றைக்குமே அவர் வந்து சந்தோஷப்படுவார் ஒழிய வருத்தப்படுறதும் நான் கொண்டு போய் விட நிச்சயமா சார். நிச்சயமா வந்து தீபக் கேட்டோம், அம்மா, அதுக்கப்புறம் பிரீதா வந்து அண்ணான்னு கூப்பிட்றப்போ அது வந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹார்ட் மனசார அண்ணாங்கிற அந்த ஃபீல் வந்து அது கேட்குறப்போ எனக்கு தங்கச்சியே இல்லை, 2 பசங்க Okay, இல்லை, okay. அவ்வளோ ஒரு அந்த அன்பை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்து ஒரு ஃபேமிலியில் நான் வந்து இன்னைக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கேன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம எத்தனையோ பேருக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி இது ஒரு காசு வாங்கிட்டு சாப்பாடு போட்டாலும் அது வந்து ஒரு அன்னதானம் பண்ணுறது வந்து எல்லாருனாலையும் முடியாது. அது ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த பாக்கியம் வந்து எங்கள் அப்பா மூலமாக அப்பா அம்மா மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து உட்கார வச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதை விட மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட அந்த பேர் வந்து எனக்கு கொடுத்தாங்க. மாதம்பட்டி ரங்கராஜின் ஐந்திணை ஏடிகே ஸ்கொயர் அப்படின்னு. அதெல்லாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாத விஷயம். ஏன்னா நான் வந்து மாதம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்து இன்னைக்கு துபாயில வந்து அந்த பேரை வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ அந்த அந்த பெரிய மனசு. ஓகேவா? அப்படி ஒரு இது. அதுக்கப்புறம் மேல ஷாருக் கான் வந்து அதை ஓப்பன் பண்றாருன்னா நான் வாழ்க்கையே நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். அது வந்து அவங்க மூலமா வந்து எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு அருமையான நண்பர். அவர் வந்து ஒரு நட்புக்காக பார்த்தாரே ஒழிய அவர் வேறு எதுக்காகவும் இல்லை. அவருக்கு அந்த பாலிசியே கிடையாது. ஒரு மதிப்பு மிக்க நண்பர்னு தான் நான் சொல்லணும். அவர் நட்பாக அடையிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுக்கணும் எங்கள் ஃபேமிலி. ஏன்னா எத்தனையோ பேர் இந்த துபாயில் கோடீஸ்வரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கிடைக்காத மதிப்பு எனக்கு கொடுத்தா இருக்கும்போது என்றைக்கும் அந்த பெருமை எனக்கு போதும். சூப்பர் சார். இடத்த நான் சம்பாதிச்சிருக்கேன். நான் துபாய் மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், துபாய் வர்றவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வரும்போது எல்லாம் புர்ஜ் கலிஃபா மைன் வச்சிருப்பீங்க, டெசர்ட் சஃபாரி வச்சிருப்பீங்க, அட்லாண்டிஸ், இந்த மாதிரி நிறைய இடங்கள் பார்க்க வந்திருப்பீங்க, ஃபியூச்சர் மியூசியம்னு. கண்டிப்பாக அதோட ஒரு ஆடாக 2 விஷயமா இருக்கும். ஒன்று பராக் ஹோட்டலும் சரி, அண்ட் இந்த ஐந்தனையும் சரி. ஏன்னா இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பேந்தர், நம்ம பேந்தர் கிளப், அதுவும் வந்து நான் அதை பற்றி சொல்ல மறந்தேன். வந்து இன்னும் வந்து காஃபி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். ஒரு 50 வகையான காஃபி ஐட்டமும், ஒரு 40-50 வகையான டீ ஐட்டம், பேக்கரி ஐட்டம், 2வது ஐஸ்கிரீம், இந்த மாதிரி பிரெட்ஸ் ஐட்டம், அதெல்லாம் வந்து வேற மாதிரி ஒரு கான்செப்ட் வித்தியாசமாக இருக்கும். அதுவும் பிரைவில் வந்து அந்த பேந்தர் அப்படின்ற இடமும் வந்து அஃப்கோர்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, இதுக்கப்புறம் எடுத்து இது பண்ணுவாங்க. பட் அந்த பேந்தரில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் நிறைய இடங்கள் போய் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்தது இல்லைன்ற மாதிரி இருக்குது. அந்த தீமாக இருக்கட்டும், அந்த இடம், அந்த ஓப்பனிங்லேருந்து, அந்த பேந்தரோட அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே அது நான் சிம்பிளாக வேற ஒரு இதில் சொல்லியிருந்தேன். இந்த பாகுபலியில் ஒரு மகிழ்மதி செட்டே இப்போ ப்ரெசென்ட்டில் போட்டால் எப்படி இருக்குன்றது தான் இந்த இடம். அந்த மாதிரி அது இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் வர்ற எல்லாரும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிக்குது, அதனால் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இல்லை சார்? அது மட்டும் இல்லை, சதீஷ் சாரை பற்றி சொன்னேன். என்னோட முதல் படத்தில் வந்து என்னோட எல்லா விஷயத்துலேயும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கலந்துக்கிறாரு. நல்ல மனிதர். உண்மையிலேயே வந்து எனக்கு சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி தான் தெரியும், கிரேசி மோகன் சார் டீம்லேருந்து வந்திருக்கிறாருங்க. கண்டிப்பாக ஒரு பேரை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிற ஒரே அலைகளாக தான் இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா அவங்க ஒரு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணாலும் அந்த நகைச்சுவை எப்படி புண்படாமல் இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணி இட்ஸ் அமேசிங் பர்சன். தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பாக அதாவது நான் தேடுற இடத்துல அவர் வந்துட்டார். ஏதாவது ஒரு படம் அவர் கூட பண்ணிட்டு சரி, தேங்க்யூ சார். கண்டிப்பாக பிறகு அதுதான் நல்லா அவர்கிட்ட ரெக்வஸ்ட்டாக சொன்னேன். சார் அதை விட ஒரு டைரக்ஷன் பண்ணிட்டுருக்கு, இன்னும் உங்களுக்கு காமெடி சென்ஸ் உண்மையிலே அவர் பண்ணுனா இன்னும் அது வேறு மாதிரி வரும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் இருக்கோம் தைரியமாக. யாருன்னு தேட தேவையில்லை, தேட்டிங்க. ரொம்ப சந்தோஷம். அருமையான உங்கள் நேரத்தை எங்களோட செலவிட்டு எங்களோட இந்த திறப்பு விழாக்கு வந்து சிறப்பித்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்களும் நம்ம ஃபேமிலி, அதுக்கு நாங்களும் வந்து சென்னை 28 டீம் ப்ளஸ் போஸ் வெங்கட் சார், சிவா சார், விபி சார், அந்த டீமில் உள்ளவங்க எல்லாம், ரோஜா மேம், செல்வமணி சார், எப்படி குஷ்பு மேம், அவங்க டாக்டர், அவங்க குடும்பம், என்னோட அருமையான செல்லப்பிள்ளை சுந்தர்சி சார், ஒரு சில நண்பருக்கு அழைப்பு விடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா திடீர்னு அவங்க டேட்டு கொடுத்ததுனால கூப்பிட முடியல. இந்த வாயிலாக இந்த தொலைக்காட்சி, இந்த
தொலைத்தொடர்பு மூலம் ம். அவங்கள வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. சூப்பர் சார். அவங்கள திங்கள் வளர்கிறோம். தீபக் ப்ரோ உங்களுக்கும் அப்படிதான் வந்து உண்மையிலேயே வந்து எப்படி வந்து துர்பாய் அம்பானி வந்து நல்லா சம்பாரித்து சேர்த்து வச்சாலும் அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானி அதை சூப்பராக பார்த்துக்கிட்டது தான் அது முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் அதை சூப்பராக கொண்டு போய் ஏன்னா இப்படி ஒரு அப்பா கிடைக்க கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும். ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் அது. கண்டிப்பா நீங்க நீங்க வந்து நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். எப்படின்னா ஃபாதர் அண்ட் சன் வந்து எப்பயுமே அவ்வளவு சீக்கிரம் சேர மாட்டாங்க. ஆமா ஆமா ஃபாதர் ஒரு ஒப்பீனியன் வந்து சன்னுக்கு பிடிக்காது, சன் ஒரு ஒப்பீனியன் ஃபாதருக்கு பிடிக்காது. அதே வந்து அவர் எதுனா ஒன்று சொன்னார்னா நான் வந்துட்டு சரி ஓகே அவர் எதாவது சொல்றது இருக்கும் அப்படின்னு நான் எடுத்துப்பேன். அதே மாதிரி நான் எதனா சொன்னா கூட அவர் ஏஜ் எல்லாம் பார்க்க மாட்டேன். ம். சரி ஓகே அவன் எதாவது சொல்றான் கரெக்டா இருக்கும் விட்டுரு அப்படின்னுவார். எல்லா இடத்துலையும் அவர் விட்டு கொடுத்து போவார். ஸோ அவருக்காக தான் எல்லாமே நான் வந்து எடுத்து பண்ணுறேன். நான் வந்து லண்டனில் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேயே இருந்தாங்க, அங்கேயே வேலை செய்வோம் அப்படின்னாங்க. ம். எனக்கு செட் ஆகாது. எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ம், நான் சொன்னேன் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் வயசாகுது. ம். நான் வந்து அவருக்கு பேக் போனில் நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அவருக்கு ஒரு ம். பிரதர் கிடையாது. ம். ம். ஸோ அவருக்கு வந்து எப்பயுமே கூட நான் வந்து பின்னாடி இருப்பேன். எப்பயுமே நான் அவருக்கு சொன்னது தான் ம். ஐ ஹெல்ப். எங்கள் அப்பா வந்து சார் இந்த சொத்து பிரச்சனை வரக்கூடாதுன்றது ஒன்று பண்ணார் சார். அது வந்து நல்ல பாயிண்டாக ஷேர் பண்ணுறேன் சார். அவர் வந்து பின்னாடி வந்து சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு முன்னாடியே பிளான் பண்ணி சொத்தே சம்பாதிக்கல சார். சம்பாதிச்சா தான் பிரிக்கணும். அது ஒரு பெரிய தொலைநோக்கு பாருங்க. அந்த விஷயத்துல அப்பாக்கி சரி எப்படின்னா இப்பயிலேருந்தே அவங்களுக்கு அதாவது தனித்தனியாக வந்து விஷயத்துக்கார அவங்கள வந்து அந்த விஷயத்திலேயே தன் பண்ணேன். அதாவது அவன் சொன்ன மாதிரி எனக்கு உங்க பிள்ளைங்க வந்தது எனக்கும் நல்ல குழந்தை. இன்னைக்கும் என்னோட பாட்டு தலைக்கு உயர்ந்துட்டா அது வேற மாதிரி தோழா சார். எனக்கு அவ குருசனையா நிக்கிறது. இப்ப என்ன நீங்க பணம் சம்பாரிச்சிருந்தாரோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்களா அந்த பாக்கியம் அமைச்சாரு. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அது இல்லைன்னா எதுவுமே உங்களுக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர் சூப்பர். அந்த விஷயத்துல லக்கி சன் நிச்சயமா சார். அண்டு அஃப்கோர்ஸ் நாங்கள் இவரும் சரி நாங்களும் நிறைய எல்லாமே எல்லாமே பெஸ்ட்டு சார். அதனால தான் நீங்களும் எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ஆண்டவன் குடிச்சிட்ட வரம். சூப்பர் சூப்பர் சார். அதான் சார் நீங்களும் அதனால தான் உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக கிடைச்சதுனால தான் நீங்களும் எங்கள் எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்கீங்க. வர்றவங்களுக்கும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை படங்கள் நல்ல படங்கள் எல்லாமே சம்பாதிக்கிறதுல நம்ம வந்து எல்லா மதத்துலையும் சொல்லிருக்கோம் ஒரு 25% நம்ம கொடுத்துடணும். அது எப்படி கொடுக்கணும்னு எதுலையும் எழுதல. அதை நாம தான் டிசைட். நிச்சயமா அதை வந்து நம்ம வந்து எப்படி வேணாலும் செய்யலாம். கூட இருக்கிற நண்பர்கள் கூட கஷ்டப்படுறவங்க வேற வேற விதமா பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பாதிப்புல இருக்கலாம், எல்லா விதத்துலையும் நம்ம இறங்கி செய்யறோம். இதுதான் ஒரு கான்செப்ட். அதை நான் தெளிவா செய்யறேன். இதுன்னா அது நம்மளை விட்டு தாடா போயிடும். ஒண்ணு ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம். அதை விட நம்ம கொடுத்து சந்தோஷத்திலே அந்த பேராவது. நிச்சயமா நிச்சயமா சார். ஆமா 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 கண்டிப்பா சார். அதுதான் மெயின் காரணம். அது வந்து அந்த எண்ணமும் குணமும் எனக்கும் மாறாது, என் குழந்தைகளுக்கும் மாறாது. நிச்சயமா சார். ஏன்னா அது அவங்க என்கிட்ட இருந்து அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க கரெக்டா கொண்டு போடாம அது நல்லபடியா. கண்டிப்பா சார். உங்க நல்ல மனசு கண்டிப்பா எல்லாமே பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் சார். நாங்களும் வந்து உங்களோட கடைசி வரைக்கும் நிறைய இடத்துல என்னை வந்து ஒரு எந்த ப்ரோக்ராம்லையும் கலாய்ச்சி ஒரு வயத்துல ஏத்துற மரியாதை கலாய்ச்சி இல்லை சார். உண்மையிலே சார். அதாவது அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ரெண்டாவது சொல்ற இடமும் ஒரு சில பேர் பயப்படுவாங்க. அதான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். உண்மை எங்களால் ஓப்பனாக சொல்லலாம் சார். அதுதான் உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப இந்த சைமால சாரை கூப்பிட்டேன். அந்த சொல்லும்போது சொன்ன இந்த மாதிரி லெட்ஸ் வெல்கம் கர்ணன் ரவி அப்படின்னு. கூட இருக்க பொண்ணு சொல்லிச்சா நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அது கண்ணன் ரவி, நீ தான் தப்பாக சொல்கிற, இங்கே இருக்கவங்களுக்கு அது தெரியும் அவர் கர்ணன் ரவி தான் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து உண்மையில மனசார வர்றது தான். அதில் எழுதி வச்சு பிளான் பண்ணி அது கிடையாது. ஸோ உண்மை எங்கே வேணாலும் ஓப்பனாக சொல்லலாம் சார். அது எப்படின்னா இந்த வாழையடி வாழையடி எங்கள் அப்பாவுக்கு வந்து குணம் சார். எத்தனை பேர் எங்கள் ஊரில் இருந்தாலும் கொடுப்பாங்க. இவர் வயசுல இவர் தான் 5 பேர்ல சின்னவர். ஆனா இந்த கொடுக்கணுன்ற குணம் இவர் ஒருத்தருக்கு தான். அதனாலதான் அதுல இருந்து எனக்கு வந்திருக்கு. ஏன்னா இவருக்கும் உண்மை சார். நீங்க வந்து சம்பாரிச்சு சொத்தை மட்டும் கொடுக்கல, நல்ல குணங்களையும் கொடுத்துருக்கீங்க தம்பிக்கு. ஸோ அவரும் கண்டிப்பா அதை அழகா ஃபாலோ பண்ணி கண்டிப்பா என் பையன் வந்து ஒரு நல்லவரா இருந்தாவே போதும். நிச்சயம். சூப்பர் சூப்பர் சார். அதை இருப்பான். இது வரைக்கும் காப்பாத்திருக்கான். கண்டிப்பா. ஏன்னா அவன் காப்பாத்துறது அவனோட பையனுக்கு. ஆமா ஆமா. எனக்கு அது பேரை கொடுத்துட்டான். இனி அவன் தான் அவரோட பையனுக்கு. அது நல்லபடியா போகணும். நடக்கும் சார். ரொம்ப சந்தோஷம். ஸோ மறுபடியும் அதான் சொல்றேன், துபாய் வர்றவங்க நிச்சயமா பராக்கும் சரி, இங்க ஐந்தனை பேந்தர் இந்த இடமும் வந்து ஒரு டூர் ஏரியா மாதிரி இருக்கு. ஆமா ஆமா சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஒரு இடமா இருக்கும். நான் கேரண்டி. லவ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 எல்லாத்துக்குமே சீரும் சிறப்புமாக அமைய இறைவனை வேண்டிக்கிறேன். சூப்பர் சார். சந்தோஷம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.